ஃபோர்த்து சம் பார்க்கலாம். ஃபோர்த்து சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா 1 cube + 2 cube + n cube இதோட வேல்யூ வந்து 14,400 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? என்னோட வேல்யூ அவங்க கொடுக்கல, அந்த என்னோட வேல்யூ தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14,400. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 14,400க்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போ பண்ணோன்னா நமக்கு 120ன்னு வரும். ஓகேவா? இப்போ நான் போட்டெல்லாம் அந்த மெத்தடில் தான் போடணும். ஸோ 120 ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க. இப்போ இந்த அதாவது 120யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ண 120 × 120ன்னு போட்டோம்னா 14,400 வரும். ஸோ 120 ஹோல் ஸ்கொயர்னு போட்டாச்சு. இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ n × n + 1/2 ஈக்குவல் டு 120ன்னு வந்துருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த கீழே இருக்க 2 அப்படியே அந்த சைடு கொண்டு போங்க. அப்போ 2 × 120 240ன்னு வந்துடும் இல்லையா? அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த எண்ணை உள்ள மல்டிப்ளை பண்ணு. n × n n ஸ்கொயர், n × 1 n. இந்த 240 லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா -240 ஈக்குவல் டு 0. இப்போ இந்த மாதிரி ஈக்குவேஷன் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபேக்டரைஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ n² + n - 240 ஈக்குவல் டு 0. ஃபேக்டரைஸ் தெரிஞ்சதுன்னா ஓகே, தெரியலனா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனோட ஃபஸ்ட்டு இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன மீனிங்? 1 இருக்கிறதா அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு நம்பரையும் லாஸ்ட்டில் இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் அதை தான் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே 1 இருக்குது, இங்கே -240 இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் என்ன? -240. ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நீங்கள் எந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களால் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. சப்போஸ் எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் டேர்மில் இங்கே முன்னாடி என்ன இருக்குது? 1 இருக்கா? இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அடிஷன் ஃபேக்டர். எல்லா ஈக்குவேஷன்லேயும் இதே தான். ஃபஸ்ட்லேயும் லாஸ்ட்லேயும் என்ன இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர்னு எழுதிக்கோங்க. சென்டரில் என்ன கோஎஃபிஷியன்ட் இருக்கோ அதை வந்து அடிஷன் ஃபேக்டர்னு எழுதிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 240 வரணும், -240. ஆட் பண்ணால் 1 வரணும். சரியா? நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 240ன்னு வரணுமா? ஸோ எந்தெந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 240 வரும்னு பார்த்தா 16ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 240 வருது. ஓகேவா? 16ஐயும் 15ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 240 வருது. அதே மாதிரி 16 இப்போ நமக்கு -240 வேணும் இல்லையா? அப்போ இந்த ரெண்டில் ஏதோ ஒரு நம்பருக்கு நம்ம மைனஸ் போடணும். ஓகேவா? அதை எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் இப்போ நமக்கு என்ன வரணும்? +1 வரணும். அப்போ 16 -15ன்னு போட்டால் ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 1ன்னு வரும். அதுவே நான் இங்கே 16க்கு மைனஸ் போட்டு இதை +ன்னு போட்டால் என்ன ஆன்சர் வரும்? -1ன்னு வரும். அப்போ இது தப்பாயிடும். அப்போ நம்பரை ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த நம்பரை வச்சு அடிஷன் ஃபேக்டரை வச்சு எங்கே மைனஸ் போடணும் எங்கே ப்ளஸ் போடணுங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எழுதும்போது என்ன எழுதணும்? இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் பாரு, எதுவுமே இல்லை, வெறும் n மட்டும்தான் இருக்குது. நம்பர் எதுவுமே இல்லை, அதாவது கோஎஃபிஷியன்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. n போட்டுட்டு இங்கே இருக்க நம்பர் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இங்கே +16 அதனால் +16. அடுத்து இங்கே -15 அதனால் n - 15 ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக 0க்கு ஈக்குவல் பண்ணி என்னோட வேல்யூ 2 ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நெகட்டிவில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எவ்வளோ? n = 15. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அடுத்து 5th சம் பார்ப்போமா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் எவ்வளோ நம்பர்னு அவங்க கொடுக்கல, சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதை வச்சு நீ தான் கண்டுபிடிக்கணும். நேச்சுரல் நம்பர்னால் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n நேச்சுரல் நம்பர் 285. சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்கொயர் பண்ணால் எப்படி எழுதலாம்? 1² + 2² + 3². அதோட வேல்யூ வந்து 285ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சம் ஆஃப் கியூப் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் n நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, கியூபோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ என்னோட வேல்யூ தான் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எவ்வளோ நம்பர்ஸ் ஆட் பண்ணால் அந்த வேல்யூ வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டில் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த ஃபார்முலா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம கியூப் எடுத்துக்கிறோம். ஸோ கியூபுக்கு ஃபார்முலா என்ன? n × n + 1/2 ஹோல் ஸ்கொயர். ஆன்சர் என்ன வரும்? இந்த ஃபார்முலாவை போட்டால் என்ன ஆன்சர் வருங்கிறத அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க. 2025. ஸோ 2025 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ 2025க்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அது அந்த மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்னால அந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். 2025ன்னு இருக்குது, 2 டேர்மாக எடுக்கணும்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு 20 இருக்குது. 20க்குள்ளே ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 4 × 4 16 வருமா? ஸோ பேலன்ஸ் வந்து 4. அடுத்த 2 டேர்ம் கீழே இருக்கிறீங்க 25. இப்போ 425ன்னு இருக்குது. நம்ம மேலே இருக்க 4ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 8 இங்கே எழுதிட்டோம் சைடில். 8க்கு அப்புறம் ஒரு நம்பரை போட்டால் எனக்கு இந்த 425 வரணும். ஸோ நான் இங்கே லாஸ்ட் நம்பரை பாருங்கள், 5 வருதா?
ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 5 எதில் வரும்? இப்போ 3 3s are 9, 4 4s are 16, 5 5s are 25. அப்போ 5 மல்டிப்ளை பண்ணால் தான் லாஸ்ட்டில் 5ல் முடியுது. அதனால இப்போ இங்கே நான் 5 போட்டிருக்கேன், இங்கேயும் 5 போட்டிருக்கேன். அப்போ 5 × 5 25, பேலன்ஸ் 2 இருக்கும். அடுத்து 5 8s are 40 + 2 42. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிருச்சு. 45ங்கிறது தான் 2025ஓட ரூட்டு. ஸோ இந்த 45 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கள், இந்த ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 90. ஆஸ் யூஷுவல் அந்த -90 அந்த சைடு போகும்போது -19 ஆகிடும். இப்போ நான் போனதில் பண்ண பற்றியா அதே மாதிரி தான். ஃபஸ்ட் நம்பர் 1, லாஸ்ட் நம்பர் -90. அப்போ மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் -90. அடுத்து அடிஷன் ஃபேக்டர் இங்கே ஒன்றுமே இல்லை, அப்போ 1 இருக்கிறதா மீனிங். இப்போ 90 வரணும்னா எதை மல்டிப்ளை பண்ணால் 90 வரும்? 45 × 2 90 வரும், 10 × 9 90 வரும். அப்போ 10யும் 9யும் நம்ம மைனஸ் பண்ணும்போது நமக்கு 1ன்னு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதனால இப்போ 10 - 9 போட்டிருக்கேன். இப்போ எதுக்கு மைனஸ் போடணும்? மல்டிப்ளை பண்ணால் -90 வரணுமா? அப்போ எதுக்கு மைனஸ் போடணும்? இப்போ வந்து நமக்கு அடிஷன் பண்ணால் 1 வரணும். அப்போ பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்கணும். அப்போ 10 - 9 போட்டால் தான் 1 வரும். அதனால தான் 9க்கு பக்கத்தில் மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. n + 10 n - 9 = 0. அப்போ n = -10ம் n = 9 வரும். -10 வந்து வர சான்ஸ் இல்லை. அதனால் என்னோட வேல்யூ வந்து 9 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஓகேவா?